தருவாயே மாலையல் கரியாயே மாதவரை பிரியாயே நாலுமறை பொருளோனே நாகவி பெருமாளே நாகவி பெருமாளே வான்முகில் வளாகுகியம் சுரக்க மன்னன் பொன்முறை அரண் செய்க குறைவில்லாது இகழ் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றவம்பழி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கலியாய் கிளியாய் உருவாய் கருவாய் அருவாய் புகழே அருவாய் புகழே எல்லாம் வல்ல சன்னதி பெருமாவுடைய பாதார விண்ணங்களை நிலவத்தி ஆசிரமத்தை வழிபடுத்துகின்ற எங்கள் மதிப்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கலாநிதி மூலதாஸ் சாமிய பாதங்களை பணிந்து இன்றைய நாட்டு உரையினை உரையுரை செய்கின்ற மதிப்பு செய்கின்ற பெரியவர்களை இங்கே அமர்ந்திருக்கின்ற குருனுடைய அடியார்களை உங்களுடைய பாதங்களையும் பணிந்து வணங்குவது பெருமவர்களை வாசிப்பதால் மனதன் பூரணம் அடைகின்றான் என்பது எங்களுடைய பெரியோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற தத்துவமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையிலே மனிதன் வாசிப்பதனால் மனிதன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை உருவாக்குகின்றான். இந்த வகையிலே வாசிக்கின்ற பழக்கம் என்னுடைய மூதாதையர் இருந்தபடினால் தாம் தெரிந்து கொண்டதை தம்முடைய சந்ததிக்கு இளம் வயதை கொடுத்தார்கள். அவ்வாறு கொடுத்ததினாலே எம் இளம் சந்ததி இளமையிலே பல விடயங்களை கற்று தாம் உரிய பருவத்தை அடைகின்ற பொழுது அதை மேலும் பெருக்கி வளர்த்து சமுதாயத்திற்கு பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் இன்று நவீன யுகத்திலே நாங்கள் பல்வேறு வகையான தொழில்நுட்ப சாதனைகளை அணுகியபடியினால் வாசிக்கின்ற பழக்கம் அறிவிக்கின்ற ஒரு தன்மை வழங்கக்கூடியதாகவும் வேலைக்கு விரிவாக இருக்கிறது. எனவே வாசிப்பது மனதை பல்வேறு வகையான திறன்களை வளர்க்க செய்து அப்படி எழுத்தாற்றல் சிந்தனையாற்றல் சமுதாயத்தில் நினைக்கின்ற பல விடயங்களை விளக்குவதாக இந்த வாசிப்பு என்பதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வாசிப்பு பழக்கம் அறிவிக்கின்ற இந்த விடையிலே சன்னிதியான ஆசிரமம் மாதத்தோறும் எந்த விதமான பங்குகளை இல்லாமல் இந்த ஞானத்துடர் என்பதை ஒடுக்கி வருகின்றது. இந்த ஞானத்துடர் மக்களுடைய அறியாமையை போக்கி அவருடைய அறிவை மேம்படுத்துகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக இந்த ஞானத்துடன் வெளியிடுவது அமைகிறது. இதுவரை 16வது மரணாவில் வெளியிடுகின்ற இந்த ஞானத்துடன் இந்த மண்ணை வாழ்கிற மக்களுக்கு எல்லாம் இயல்பான வாழப்படுகின்ற ஞானத்தின் வெளியே இன்றைய நாள் வெளியிட வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு வகையான பத்திரிகைகள் ஆரம்பித்தன. ஆனால் அவர்கள் பிறந்த நிலையிலே இந்த நாட்களுக்குள்ளே அவர்கள் பிறந்து இயங்க முடியாமல் நடக்க முடியாமல் தவழ முடியாமல் அவர்கள் மாய்ந்து தன்மை இருக்கின்றனர்.
ஆனால் இன்றைக்கு 316வது முறை வெளியிட வாய்ப்பு என்பது அது இறைவனுடைய திருவருளாலே சல்வி முருகப்பெருமான திருவருளாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பத்திரிகை விலை உயர்வும் மக்களுடைய வாழ்க்கை செலவு உயர்வும் நூல்களை வாங்க முடியாத நிலைமை இவ்வாறான பல்வேறு வகையான நெருக்கடிகள் இடர்பாடு காணப்படுகின்ற நிலையிலும் முருகப்பெருமான் தன்னுடைய திருவருளாலே இந்த ஞான குரல் என்ற அந்த குரலை மாதந்தோறும் எந்த விதமான பரிந்துரை இல்லாமல் அவற்றை ஏற்றி வருகின்ற வாய்ப்பு உருவாகியிருக்கின்றது. அந்த வகையில் இன்று 316வது மலர் வெளியிடப்படுகின்றது. அந்த வகையை மலரை வருகின்ற வாய்ப்பை முருகப்பெருமான் தந்திருக்கின்றார். அந்த முருகப்பெருமானுக்கு நான் நன்றி செலுத்தி அவருடைய பாதங்களை பணிந்து நம்மையெல்லாம் வாழ்வில் கொண்டிருக்கின்ற அந்த முருகப்பெருமான் அந்த ஞான துறையை கேட்கின்ற வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நாம் நினைந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு இன்றைய 316வது வரலாறு ஞானத்திற்கான வெளியீட்டுரை எங்கள் பெரிய மதிப்புக்குரிய சர்வதேச பண்பாட்டு உறுப்பினரும் யாழ்ப்பாணத்தினுடைய ஆசிரியமாகிய திரு துறை கணேசபுத்தவரை வெளியிடுவதற்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். காரணமாக தேசிய இலக்கிய கலை பேரவை, தேசிய கலை இலக்கிய பேரவை, புத்தக பண்பாட்டு இயக்கம், மக்கள் முற்றம் என்ற பல அமைப்புகளை நெறிப்படுத்தி நடாத்துகின்ற ஒரு புத்தக அறிவு சார்ந்த ரீதியான பண்பாடு மிக்கவராக காணப்படுகின்றார். பல மாதந்தோறும் பல புத்தக வெளியீடுகளையும் நடாத்தி கொண்டு வருகின்றார்கள். அத்தகைய ஒரு புத்தக பண்பாட்டு பின்புலத்தை தீர்க்கமான ஒரு அருகியாக கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இன்றைக்கு சன்னதியான ஆசிரமத்தினால் வெளியீடு செய்யப்பட்டு வருகின்ற இந்த 316வது மலரினை ஆய்வு செய்வது, மதிப்பு செய்வது என்பது ஒரு விசேடமான அம்சம். அந்த வகையிலே இந்த ஞானச்சுடரின் மலரின் வெளியீட்டுரையினையும் அவருடைய இந்த புத்தக பண்பாடு சார்ந்த இந்த அறிகை நிலையையும் தங்களுக்கு தெரியப்படுத்தி எனது வெளியீட்டுரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். பண்பாட்டு பேரவை வாரந்தோறும் நடாத்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அடியார்களே, இந்த சந்நிதியான ஆச்சிரமத்தின் மூலம் செயல் ஒழுங்கில் சிந்திக்க செய்கின்ற ஒரு செயற்பாட்டில் முன்னுதாரணமாக வரலாற்றை உருவாக்குகின்ற ஒரு கைங்கரியத்தை ஆற்றி வருகின்ற கலாநிதி செந்தில்வேல் மோகனதாஸ் சுவாமிகளே, அவர்தம் பணியில் தொண்டாற்றுவதில் மிகவும் பணிந்து எருதுபோல் தலை தாழ்த்தி பணி செய்கின்ற அவருடைய உடனொத்த அன்பிற்குரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த நிகழ்வில் என்னை பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியமை மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. சிந்தனையால் வாழ்வில் செய்து காட்டுகின்ற பெருமக்கள் வாழுகின்ற இந்த ஒரு சித்தர் பூமியாக இருக்கின்ற அன்னதான கந்தன், காவடி கந்தன் என்று போற்றப்படுகின்ற இந்த சந்நிதியிலே அமைந்திருக்கின்ற இந்த சூழலிலே மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. உண்மையில் உலகமெல்லாம் நாங்கள் ஓடி ஓடி திரிந்தாலும் அமைதி என்பது தேடி நாங்கள் அலைகின்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கின்றது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் யுத்தத்திலே, கண்ணீரிலே, எங்களுடைய தொழில்களிலே வியர்வையை சிந்தி நாங்கள் இரத்தம் தோய்ந்த செம்மண்ணிலே வாழுகின்ற மக்களாக இருக்கின்றோம்.
எனவே எங்களுக்கு ஞானச்சுடர் அதற்கு எங்களுக்கு ஒத்தடம் கொடுத்து, எங்களுக்கு உதவி புரிந்து, எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, மனிதரும் வாழலாம் என்கின்ற ஒரு மானிட பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்பதில் நம்பிக்கை கொடுத்து, வையத்துள் தெய்வமாக வாழுகின்ற இந்த சுவாமிகளும் அவருடைய அருந்தொண்டர்களும் பணியாற்றுவது எங்களுக்கு ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு சிந்தனை மாற்றத்தை, சித்தாந்த குளியலை எங்களுக்கு சிந்திக்க தூண்டுகின்றது. எனவே இந்த சூழலில், இந்த நிழலில், இந்த மண்டபத்தில், இந்த முற்றத்தில் எங்களுடைய பாதங்கள் படுகின்ற பொழுதே நாங்கள் நீதிமன்றத்தில், சிறைச்சாலையில், போலீஸ் நிலையத்தில் அல்லது வேறு வேறு எங்கெல்லாமோ பாடசாலைகளில் காண முடியாத ஓர் அமைதியை, சமாதானத்தை நாங்கள் பெறுகின்றோம். எனவேதான் இந்த நிகழ்விலே நாங்கள் புத்தகம் மனிதனை பூரண மனிதனாக்குகிறது. புத்தகத்தில் இல்லாதது ஒன்றில்லை. கடலை பற்றி இருக்கும், நிலத்தை பற்றி இருக்கும், நீரை பற்றி இருக்கும், மனிதரை பற்றி இருக்கும், மந்தைகளை பற்றி இருக்கும், வேடரை பற்றி இருக்கும், கற்றறிந்தவர்களை பற்றி இருக்கும், உயர்ந்தவர்களை பற்றி இருக்கும். உலகத்தின் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு துளிகளும் எல்லா சகலத்திலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பது புத்தகம். புத்தகம் வாசிக்காமல் ஒரு நாளும் நேரத்தை நாம் போக்காட்டக்கூடாது. புத்தகத்தை தூக்காமல் நாங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது. புத்தகம் தூக்காமல் நாங்கள் தூங்கவே கூடாது. புத்தகம் என்பது எங்களுக்கு பக்குவத்தை தருவது. அந்த பணியை இந்த ஆச்சிரம கலை பண்பாட்டு பேரவை 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் 316வது இதழாக வெளியிட்டு வருகின்ற இந்த ஞானச்சுடர் என்கின்ற ஆயுதம் முருகனின் வேலுக்கு நிகரானது. சந்நிதியானை பற்றி சொல்லுகின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கார்த்திகேசன் அவர்கள் சொல்லுவார்கள், யாழ்ப்பாணத்திலே 3 முருகா ஆலயங்கள் முக்கியமாக உள்ளன. நல்லூர் முருகன், மாவட்டபுர கந்தன், சன்னதி கந்தன். நல்லூர் முருகன் பணக்கார கந்தன், ஆடம்பர கந்தன், அலங்கார கந்தன். மாவட்டபுரம் பெரிய நிலக்கிழார்களுடைய கந்தன். ஆனால் சந்நிதி கந்தன் ஏழைகளின், எளியவர்களின், சாதாரண மக்களின், சாதாரண மக்களே சரித்திரத்தை ஆக்குகின்ற மக்களின், உழைக்கும் மக்களின் கந்தன், அன்னதான கந்தன், சந்நிதி கந்தன். எனவே சந்நிதி கந்தன் என்பவர் ஆண்டவர் உண்மையில் உயர்ந்து நிற்கிறார். காவடி கந்தன். எனவே சாதாரண மக்கள் எல்லாம் தங்களுக்கு நெருக்கமாக பழகுகின்ற ஒரு சூழலை, ஒரு பண்பை, ஒரு வாழ்வை, ஒரு உயர்ந்த பக்குவத்தை வழங்குகின்ற இந்த சூழலிலே நாம் இன்று பேசுகின்றோம். ஞானம் அது கொழும்பிலிருந்து ஞானசேகரன் என்கின்ற ஒரு வைத்தியர் அந்த சஞ்சிகையை வெளியிட்டு வைக்கிறார். ஞானம் என்பது பாரதியாருடைய பாசையிலே நாங்கள் பார்த்தால் அவர் சொல்கின்றார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. அனைவரும் எல்லோரும் சின்ன வயதிலேயே படித்த பாடல். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பிறகு இது வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பிறகு இது வேண்டும். உண்மையை எடுத்து சொல்வது சுலபம். இன்றைக்கு நீதிமன்றங்களிலே பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடைபெறுகின்றன.
அன்பு பாசம் இரத்த உறவு என்று சொல்லுகின்ற அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கை குடும்பம் கணவன் மனைவி ஆகியோருக்கிடையில் தான் அந்த வழக்குகள் பதியப்படுகின்றன. அறிவும் புத்தகமும் இல்லாத இடத்திலே சிறைச்சாலைகள் இன்றைக்கு பல்கி பெருகியுள்ளன. சிறைச்சாலையிலே உள்ளுக்கு விட இடமில்லாமல் இருக்கிறது. விவாகரத்து வழக்குகள் தாவரிப்பு வழக்குகள் பல்லாயிரக்கணக்கில் பெருகிக் கொண்டு இருக்கின்றன. இது ஏன்? அறியாமை. இந்த அறியாமையை நீக்கி உள்ளத்து ஒளிபெருக்கி வல்லமை பெறக்கூடிய வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனூற வாழ்வதற்கு என்று சொன்ன பாரதியினுடைய சிந்தனையை நாங்கள் யோசிக்க வேண்டும். வாசிக்கின்ற மனிதர்கள் யோசிப்பார்கள். பலருக்கு சங்கடம். கடூழியம் என்கின்ற ஒரு நாடகத்திலே கவிஞர் முருகையன் சொல்வார், சயந்தன் சாரங்கன் என்ற பாத்திரங்கள் யோசிப்பது பெரிய சிரமமாயிருக்கிறது. அநேகமாக ஆறறிவுள்ள மக்கள் யோசிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு யோசனையே கைவிட்டு விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் முன்னர் ஒரு காலத்தில் எங்களுக்கு மனிதர்களுக்கு குரங்குகளாக இருந்த பொழுது வால் இருந்தது. அப்பொழுது மரங்களிலே தான் அவர்கள் தாவி தாவி தெரிந்தார்கள். பின்னர் அவர்கள் நிலத்திலே வந்து பயிரிட்டு விளைச்சலை உண்டாக்கி விவசாயிகளாக மாறின பொழுது மரங்களிலே தாவ வேண்டிய தேவையில்லை. எனவே வால் இல்லாமல் போய்விட்டது. எனவே மனிதன் 2 காலும் 2 கரங்களுடனும் வந்தான். அந்த மனிதன் இன்றைக்கு ஒரு மண்டபத்துக்கு போறதாக இருந்தால் கதவு தானே திறக்கிறது. எனவே கைகள் திறக்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு விவசாயம் செய்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு செய்வார். இங்கே நாங்கள் இப்போ விவசாயமே செய்வதில்லை. 77ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் திறந்த பொருளாதாரம், நுகர்வு பண்பாடு, நாங்கள் எங்கோ இருந்து வருகின்றவர்களிடம் இருந்து கையேந்தி இன்றைக்கு எங்களுடைய நாடு பிச்சை எடுக்கிற நாடு. சிறந்த ஜனாதிபதி யார் என்று சொன்னால், யார் கட்டித்தனமாக பிச்சை கூட எடுப்பாரோ அவர்தான் சிறந்த ஜனாதிபதி. அவருக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். IMF என்பதன் சாஷ்டாங்கமாக பணிந்திருக்கிறோம். அதன் கீழே தான் நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்திருக்கிறோம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைமை மாறி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்கின்ற எங்களுடைய நாட்டில் மண்வளம், நீர்வளம், சகல வளங்களும் உள்ள, உழைப்பு வளம் உள்ள மக்கள் வாழுகின்ற இந்த தேசம் இன்றைக்கு பின்தங்கிய சூழலில் இருக்கிறது என்றால் நாங்கள் சிந்தனையை, அறிவை பயன்படுத்த தவறிவிட்டோம். இதற்கு நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் இந்த பாவத்தை நாங்கள் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த கணத்திலாவது சிறு பொறி காட்டு தீயை மூட்டும், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் மர பொந்தடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தத்தகிட தித்தோம் என்று சொல்லி பாரதியார் சொல்லுவார். எனவே அந்த மெஞ்ஞானம், அந்த ஞான செருக்கு, இந்த ஞான சுடர் எங்களுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்றுமாக இருந்தால் இந்த சமுதாயம் தானாக மாறும். ஊரு குலைத்திடல் யோகம், நலமோங்கிடுமாறு வருந்துதல் ஜாகம், போரிட நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். பதட்டம், எங்கும் அலைச்சல், வீட்டிலே நிம்மதி இல்லை, குடும்பத்திலே அமைதி இல்லை, கணவன் மனைவி காதலர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை. இந்த அவலம் ஏன்? நான் நான் நான், எனக்கு எனக்கு, எனது 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 என்ற ஆங்காரம் ஓங்காரத்துக்கு பதிலாக இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த மலங்களை அழிக்கக்கூடிய வல்லமையை பெறுகின்ற அறிவு சுடரை, அறிவு வேலை நாங்கள் கைப்பற்ற வேண்டும். அதைத்தான் வழங்குகின்றது இந்த ஞான சுடர். இந்த ஞான சுடரை பார்க்கின்ற பொழுது இதை நாங்கள் உண்மையில் வாசிக்க வேண்டும்.
அவர்கள் இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள். மோகனதாஸ் சுவாமிகள் புலனறுவையில் அறநெறி பாடசாலை, இலங்கை முழுவதும் ஈழம் முழுவதும் ஏழை மக்கள், எளிய மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் பணிகள் செய்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே புகுமுகத்தில் இருந்து அவர்கள் படித்து முடிமட்டும் அவர்களுக்கு உதவிகள் செய்கிறார்கள். வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கு வாரந்தோறும் இங்கே உணவுப் பொதிகள் உட்பட சகலதும் வழங்கி அவர்களுடைய துன்பத்தை துடைக்கின்ற ஒரு கருணை பேராறாக இந்த சந்நிதியான் ஆச்சிரமம் விளங்குகிறது என்றால் எங்களுடைய அரசியலால் பிரயோசனம் இல்லை, எங்களுடைய அறிஞர்களால் பிரயோசனம் இல்லை. இந்த நாட்டிலே சர்வ வல்லமை பொருந்திய எவராலும் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. ஒரு தனி மனிதராக ஒன்றுபட்ட வாழ்வால், ஒன்றுபட்ட இணைப்பால், உலகத்தை காக்கும் தலைமை பண்பால் இன்றைக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. செய்வதை சொல்கிறார்கள், செய்வதை சொல்கிறார்கள், சொல்லி செய்வதில்லை. அறியாமல் செய்கிறார்கள், தெரியாமல் செய்கிறார்கள். இவ்வாறு பல விதமான கிராமங்கள், குக்கிராமங்கள், அறியாதவர்கள், தெரியாதவர்கள் அனைவருக்கும் பணியாற்றுகிறார்கள். எனவேதான் இந்த நூலில் சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் எங்களுடைய வாசிப்புக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சிந்தனையில் யோசித்து நாங்கள் வாழ்ந்தால், நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் நாங்கள் பயன்பெறலாம். எனவே இந்த சமூகத்தில் ஒரு அசை இயக்கத்தை உருவாக்கலாம். நாங்கள் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள், சட்டத்தரணிகள், நீதிபதிகள், இவ்வளவு தமிழர்களில் புகழ்பெற்ற வித்துவான்கள், மேதாவிகள் பல்லாயிரம் பேர் உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் சமூகம் மாறவில்லை. சமூகம் இன்னும் தேக்கமடைந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரம் உயிர்களை இழந்திருக்கிறோம், பல கோடிக்கணக்கான சொத்துக்களை தொலைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஊரெல்லாம் நாடெல்லாம் அகதிகளாக அலைந்து கொண்டு தெரிகிறோம். இந்த இடத்திலாவது ஏன், எதற்கு, எப்படி, என்ன செய்ய வேண்டும்? முன்னுதாரணமாக இங்கே ஒரு பணி நடக்கிறது, அதை பார்க்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த எழுத்தை ஞான சுடராக வழங்கி இருக்கிறார். எனவே அந்த எழுத்தை நாங்கள் கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படிச்சு போட்டு புத்தகத்தை மூடி வச்சு போட்டு நாங்கள் போகிறோம். இன்றைக்கு பரீட்சைக்குத்தானே நாங்கள் எழுதுகிறோம், போட்டி பரீட்சை, அதற்காகத்தானே படிக்கிறோம். இன்றைக்கு காலை எழுந்தவுடன் டியூஷன், மாலை முழுவதும் டியூஷன் என்று வழக்கப்படுத்தி கொள்ளுகிற பாப்பா மாதிரி தானே குழந்தைகளை ரோபோக்களாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குழந்தைகள் பாரம் சுமக்க முடியாத புத்தக மூட்டையுடன் அலைந்து திரிகிறார்கள். எங்களுடைய காலத்தில் அவ்வாறு இல்லை. டியூஷன் 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 என்று அலைகிறார்கள். அந்த பிள்ளைகள் மாலையில் விளையாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கவில்லை. எங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்களே தற்கொலை செய்கிறார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் முகம் கொடுக்கக்கூடிய வல்லமை, திறன் இல்லாத ரோபோக்களாக. எனவே எங்களுக்கு 1978 ஆண்டுகளுக்கு பின்னர் எங்களை கடன் நாடாக்கி, எங்களுக்கு நுகர்வு பண்பாட்டை உருவாக்கி, திறந்த பொருளாதாரத்தை உருவாக்கி எங்களை ரோபோக்களாக மாற்றி இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் விரலாட்ட, இங்கே ஆடுகின்ற பொம்மைகளாக நாங்கள் வாழுகிறோம். இதை நாம் சிந்தித்தோமா? இந்த சிந்தனையில் மாற்றத்தை நாங்கள் ஊற்றுப்போல் உருவாக்கி, ஆறு போல் ஓடச் செய்கின்ற மக்கள் அமைப்புகளை உருவாக்கி, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்று சொல்கின்ற பாரதியின் வழியிலே நாங்கள் செயற்படுவோமா? இரண்டு உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இது யாருடைய கோபம்? வள்ளுவருடைய கோபம். பிச்சை எடுத்து வாழ்றன்னா நீ செத்துப்போ, அந்த அரசே அழிஞ்சு போகட்டும், மன்னன் அழிந்து போகட்டும். இவ்வாறு சாபமிட்டவர், சபதம் செய்தவர் எங்களுடைய வள்ளுவ பெருந்தகை. ஆனால் அந்த சூழலிலே நாங்கள் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம்.
இங்கே அறம் செய்ய விரும்பு என்றொரு கட்டுரை இருக்கிறது. ஈரடியால் உலகத்தை அளந்தவர் வள்ளுவர், ஓரடியால் உலகத்துக்கு ஒளியூட்டியவர் ஔவையார். இங்கே அதை சொல்கிறார்கள், அறம் செய்ய விரும்பு. ஏன் அறம் செய்கின்றதுடன் அவர் நிப்பாட்டி இருக்கலாம் தானே, நிறுத்தி இருக்கலாம் தானே, அதில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் தானே. ஆனால் விரும்பு என்ற சொல்லை அவர் இதில் எழுதியிருக்கிறார். விரும்பு என்றதை சொல்கிறார். நாங்கள் முதலில் விரும்ப வேண்டும், நாங்கள் ஒன்றை நேசிக்க வேண்டும், நாங்கள் ஒன்றை அன்பு செலுத்த வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எனக்கு 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 என்று சொல்லித்தான் அவர்கள் சண்டை பிடிப்பார்கள், சச்சரவு கொள்வார்கள். நீதிமன்றத்தை நிறைத்து அவர்கள் ஆண்டு கணக்காக காசை விரயம் செய்வார்கள், காலத்தை விரயம் செய்வார்கள், உளத்தை விரயம் செய்வார்கள். இந்த 3 துன்பங்களையும் பெற்றுத்தான் நாங்கள் மெல்ல கற்றிருக்கிறோம். அவற்றுக்கு அப்பால் அறிவு பெற்று ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு நிலத்துண்டுக்காக அல்லது ஒரு உரிமைக்காக 50 லட்சம் செலவழிக்கிறோம். நீதவான் நீதிமன்றம், ஆரம்ப நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இங்கே இருந்து கொழும்பு வரைக்கும் காவடி எடுக்கிறோம். இது ஏன்? புரிந்துணர்வின்மை. ஏன்? கணவன் மனைவி காதலர்களுக்கிடையே கருத்தொற்றுமையின்மை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கியத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இந்த நூலிலே, இந்த நூல் பல கட்டுரைகளை கொண்டிருக்கிறது, கவிதைகளை கொண்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். எனவே பல வரலாறுகள், பல கதைகள், பல விடயங்களை இங்கே சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றை வாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, நாங்கள் கூடி படிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து கலந்து பேசி சாப்பிடுகின்ற அல்லது கதை பேசுகின்ற வழக்கம் எங்களிடம் இல்லை. கணவனை மனைவி இன்றைக்கு எங்கே போனியல் வந்தியல் என்ன நடந்தது என்று கேட்கிற பழக்கம் இல்லை. ஒரு நாள் ஒரு நேரம் கொஞ்ச நேரம் வீட்டை வந்தால் உடனே டிவி, அவர் ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம். எனவே தான் விரும்பு என்று சொன்னார். அறஞ்செய்ய விரும்பு. முதல் மனதில் நேசிக்க வேணும், ஒன்று அன்பாக காதலிக்க வேணும், கருத்தொருமிக்க வேணும். எனவே தான் இந்த அறம் செய்ய விரும்பு என்று விரும்பு என்றதை எங்களுடைய நடத்தையாக்க வேண்டும், எங்களுடைய பழக்கமாக்க வேண்டும், எங்களுடைய வழக்கமாக்க வேண்டும். அதாவது மானிட பெருமானங்களுக்கு இந்த காசும் கொடுக்க தேவையில்லை. ஒருத்தர் இப்போ சிரிக்க மாட்டேன், கனவீடுகளுக்கு போனோம் என்று தான் இருப்பார்கள். ஒரு கடைக்கு போனால் அங்கே போகணும், இன்சொல் இன்முகம் பணிவு, வாருங்கள் என்ற உபசரிப்பு, இருங்கள் என்று சொல்வது. ஒரு போய் தவிச்சு போனால் ஒரு வெறும் தண்ணியாவது ஒரு கிளாஸில் வீட்டுக்கு இல்லை நாங்கள் கொடுக்குறோம் இல்லை. இருங்க, அவர் வரையில்லை, அவர் வெளியில் போட்டார், அவர் கேட் அடியிலே நிற்பார், உள்ளுக்கு வந்துட்டு கொண்டு சொல்கிற வழக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. சும்மா சந்தோஷமாக பார்க்குறதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, சந்தோஷமாக கதைக்கிறதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, உபசரிக்கிறதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, அமைதியாக பேசுறதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, தலை தாழ்த்தி பணிந்து நடப்பதற்கு காசு கொடுக்க தேவையில்லை, அன்புக்கு தேவையில்லை, பண்புக்கு தேவையில்லை, உறவுக்கு தேவையில்லை, நட்புக்கு தேவையில்லை. ஆனால் காசை கொடுத்து ஆடம்பர மோகத்தில் அலைந்து உலைந்து நானே பெரியவன் என்ற திமிர்த்தனம் எங்களை பீடித்திருக்கிறது. ஆணவம், எங்கு பார்த்தாலும் ஆணவம். அதுதான் இப்பொழுது தனி மனிதர்களாக்கி இருக்கிறார்கள். சமூகமாக வாழ்ந்தவன் தனி மனிதன் ஆக்கப்பட்டிருக்கிறார். மார்கரெட் தட்சர் சொன்னார் 1978, there is no any meaning
ஃபார் சொசைட்டி இன் ஃபியூச்சர் என்று சொன்னார். சமூகம் என்ற ஒரு சொல்லே இனிமேல் அது அர்த்தத்தோட உலகம் முழுவதும் இருக்க முடியாது என்று பிரித்தானியாவின் இரும்பு மனுஷியாகிய மார்கரெட் தட்சர் சொன்னார். இன்றைக்கு அதை உலகம் முழுவதும் நிரூபித்திருக்கிறது. இங்கே அவர்கள் வரவில்லை, எங்களை 48 விட்டுட்டு போட்டு வெள்ளக்காரன். ஆனால் அவர்களுடைய பொருளாதார நிபந்தனைகளுக்கு, கல்வி கோட்பாடுகளுக்கு அமைய நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு நினைத்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை எடுங்க, தமிழ் பாட புத்தகத்தை ஒரு எடுத்து பாருங்க. அதில் என்ன இருக்கிறது? பால்நிலை அசமத்துவம் இருக்கிறது. ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அதில் ஒரே ஒரு பெண் தான் அந்த புத்தகத்தை உருவாக்குறதுல இருந்திருக்கிறார், மற்றெல்லாம் ஆண்கள். அந்த புத்தகத்திலே உள்ள படங்களை பாருங்கள், அநேகம் ஆண்கள், 1-2 பெண்கள், தாய், அதுங்க குசினிக்குள்ள, அவருங்க டிவி பார்த்தபடி பேப்பர் வாசித்தபடி இருப்பார். ஒரு ஆரோக்கிய உடல் உழைப்பு செய்யாத பெண்களை காட்டலாது. ஒரு அதிகாரியாக பெண்களை காட்ட மாட்டார்கள். கதை, கவிதை, கட்டுரை, நாடகம், சகலதிலும் ஒரு பாரபட்சம் 6ஆம் வகுப்புக்கு இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் அதைத்தான் கற்கிறார்கள். 3ஆம் வகுப்பிலேயே சொல்லப்படுகிறது, அம்மா என்றால் அடுப்படி, அப்பா என்றால் உலாத்து. எனவே அந்த பிள்ளைகள் அதை பாடிக்கிறார்கள், அதை கற்கிறார்கள். எங்களுடைய வீட்டிலேயே முதலாவது வன்முறை, பாரபட்சம், ஒடுக்குமுறை, பால்நிலை அசமத்துவம் ஏற்பட்டுள்ளது. ஆண்களால் ஒரு காலமும் பிள்ளை பெற முடியாது. அவ்வாறு பிள்ளை பெற்று எதிர்கால சந்ததியை உருவாக்குவார்கள் என்றால் அவர்களுக்கு அடிபணியலாம். பெண்கள் மட்டும்தான் அதை செய்கின்ற தாய்மார்கள். இன்றைக்கு தாய் அன்பு போல் எந்த அன்பும் கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் தாய் அன்பு போல் எங்களுடைய மக்களை நாங்கள் எவர்களையும் காண வேண்டும். குற்றம் செய்தால் என்ன, குறை செய்தால் என்ன. எனவே தாய்மைக்கு முதலிடம் கொடுக்கின்ற, பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற அந்த சூழல் எங்களுடைய சமூகத்தில் முதலாவதாக உருவாக வேண்டும். உலகத்தில் முதலாவது சதி என்னவென்றால் பெண்களை ஆண்களுக்கு அடிமைப்படுத்தியதுதான் வரலாற்றில் செய்யப்பட்ட சதி என்று ஏங்கல்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இன்றைக்கும் எங்களுடைய இல்லத்திலேயே பாரபட்சம் இருந்தால், வலிகாமத்திலே செய்யப்பட்ட ஆய்விலே சகல ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இது எல்லாம் ஒடுக்குமுறை அல்ல, இதெல்லாம் பாரபட்சம் இல்லை, இதெல்லாம் புறக்கணிப்பல்ல, இது இயல்பானது. இயல்பு என்று நினைப்பது எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தை பெண் பிள்ளைகள் பிஞ்சிலேயே கருகக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறார்கள், உத்தியோகம் செய்கிறார்கள், அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் பாரபட்சம், புறக்கணிப்பு அனைத்தும் இருக்கிறது. எனவேதான் எங்களுடைய சமயத்திலே 2ஆக வலதும் இடதுமாக எங்களுடைய இறைவனை காட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வழித்துணை என்று இந்த இதிலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது, 15ஆம் பக்கத்தில். ஆசுகவி அவர்கள் அறம் செய்ய விரும்பு என்கின்ற அருமையான கட்டுரை, அது நாமண்ணா நல்ல தம்பி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆசுகவி சேனா சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த பஞ்சபூதங்களோட பழக வேணும். எனக்கு தெரியும், ஒரு சட்டத்தரணி ஒருவர் ஏவி குலசிங்கம் என்று, அவர் பிறகு ஆசிரியராக இருந்து பெரிய பிரபலமான சட்டத்தரணியாக இருந்தவர். தன்னுடைய ஒரே ஒரு பெண் பிள்ளையை யாருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தார் என்றால், டாக்டருக்கு இல்லை, இன்ஜினியருக்கு இல்லை, அக்கவுண்டனுக்கு இல்லை, அவர் விரும்பினது ஒரு விவசாயிக்கு. அதை அவ்வாறு செய்தார். நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே இப்பொழுது அப்படி அல்ல. எங்கெல்லாம் பிள்ளைகளை தெரியாத இடமெல்லாம் அனுப்பி தொந்தரவுகள் பட்டு இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள்லாம், முந்தி காணி வழக்குகள் இருந்த எங்களுடைய யாழ்ப்பாண நீதிமன்றங்களில் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் நிறைய இருக்கிறது.
இது ஏனென்றால் பஞ்சபூதங்களுடன் நாங்கள் பழகுகின்ற தொழில் எது? விவசாயம். நிலத்திலே கால் பதிச்சு, நீரிலே தண்ணீர் இறைக்கின்ற பொழுது நீரிலே கால்பட்டு, காற்றை நாங்கள் சுவாசித்து, மேகத்தில் பார்த்து நாங்கள் எங்களுடைய உடலெல்லாம் உற்சாகம் பெற, நோய்களற்று. இன்றைக்கு அல்லப்பிட்டியை பாருங்கள், 100 வயதுக்கு மேல் அங்கே வாழ்கிறார்கள். ஏன்? இன்றைக்கு யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி வைத்தியர்கள் அங்கே ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஏன் இந்த ஊரில் 100 வயதுக்கு மேலே வாழ்கிறார்கள்? எப்படி வாழ்கிறார்கள்? டயபெட்டிஸ் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. இன்றைக்கு நாங்கள் விரல் விட்டெல்லாம் எங்கள் எத்தனை பேருக்கு 15 வயது குழந்தை அன்றைக்கு கிளிநொச்சியில் அரியால பிள்ளை போய் மாரடைப்பில் சாகுது. நேற்று 30 வயது இளைஞன் ஹார்ட் அட்டாக்கில் சாகிறான். ஆனால் அல்லப்பட்டியில் எவ்வாறு வாழ்கிறார்கள்? இயற்கையோடு கூடிய வாழ்வு. இயற்கையே இறைவன் என்று இந்த நூல் சொல்கிறது. பஞ்சபூதங்களுடன் நாங்கள் பழகி நேசித்து அவற்றுடன் நாங்கள் அன்பு பாராட்டும் பொழுது எங்களுடைய வாழ்வு நீடிக்கும். அந்த கிராமத்திலே அவர்கள் இரசாயன கலப்பற்ற பயிர்களை, மரக்கறிகளை அல்லது இயல்பான உணவுகளை அவர்கள் உண்டு நல்ல காற்றை சுவாதித்து அவர்கள் வாழ்கிறார்கள். நோய் இல்லை, நொடி இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகிறது குறைவு. எங்களுடைய தீவகங்களிலேயே நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் நெருக்கடி நிறைந்த வாழ்வில் நாம் இன்றைக்கு சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் வழித்துணை என்ற அந்த கவிதையிலே அவர் கூறுகின்றார். ஆசுகவி சிவசுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார், பிரதட்டை செய்வது ஓர் நேர்த்திக்கடன் மட்டுமன்று, நிலத்தோடு இறையை முன் பிரதிட்டை செய்வதுமா. நிலத்தோட உருண்டு விரண்டு வெண்ணைக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு பஞ்சபூதத்தில் உண்ட நாங்கள் பற்றி படிக்கிறோம். குளித்தல் என்பது ஓர் உடல் ஹலுவல் மட்டுமன்று, நீரோடு இறையை எங்குமுள் பிரதிட்டை செய்வதுமா. நீரோடு நாங்கள் அலைஞ்சு பழகி எங்களுக்குள்ள அதை கொண்டு வருகிறோம். தீமூட்டி நாம் காணல் குளிர் காய்தல் மட்டுமன்று, தீயோடு இறையை எம்முள் பிரதட்டை செய்வதுமா. சுவாசித்தல் என்பது ஓர் காற்றெழுத்தல் மட்டுமன்று, காற்றோடு இறையை எம்முள் பிரதிட்டை செய்வதுமா. பிராண வாயு என்ற ஆக்சிஜனை நாங்கள் உள்ளெழுக்கிறோம். எங்களுடைய கார்பன் ஆக்சைடை வெளிவிடுகிறோம். இன்றைக்கு மரங்கள் நிறைந்த இடங்களில் எங்களுக்கு அது மாமரங்கள் எங்களை வீட்டை சுற்றி இருக்கிறதால தான் எங்களுக்கு ஆயுள் கூட நல்ல காற்றை சுவாசிக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் தரித்து கொங்குரீட் வனங்களை நாங்கள் எங்களிடம் உருவாக்குகிறோம். வீட்டை சுற்றி நிலமிருந்தால் அதெல்லாம் காரை போட்டு புழுதி படாமல் வாழறதுக்கு நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் சகலதையும் இழந்து, இன்பமான வாழ்க்கையை இழந்து, அன்பை இழந்து, அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அறத்துக்கு மட்டும் அன்பு அல்ல, முருகப்பெருமான் மரம் கொண்டு சூரனை வதம் செய்து அவரை சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி தன்னுடைய வாகனமாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மரக்கருணையை செய்திருக்கிறார். நாங்கள் அறம் மட்டுமன்று மரக்கருணையும் செய்யக்கூடிய வல்லமை, துணிவு, நம்பிக்கை, போராடும் சக்தி எல்லாவற்றையும் பெற்றால் தான் வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை என்று கூறி தயவு செய்து இந்த நூலை படியுங்கள், இந்த நூலை பற்றி பேசுங்கள், இந்த ஞான சுடரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுங்கள், எங்கும் மொழி பரவட்டும், சிறு பொறி பெருங்காட்டுத்தீயை மூட்டும் அந்த நிலைமையில் சமூக அசைவு இயக்கத்தை எங்களுடைய சுவாமிகள் கலாநிதி செந்தில்வேல் மோகன்தாஸ் சுவாமிகள் அவர்கள் செய்கின்ற பணி செயலால் செப்புகின்ற விஷயங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டுழைப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஆச்சிரம பண்பாட்டுடன் இணைந்து செயல்படுகின்ற எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு துரை கணேசமூர்த்தி அவர்கள் செய்திருந்தார்கள். ஆச்சிரம பணி
தனி ஆன்மீக பணியாக மாத்திரமில்லாமல் இந்த சமூகத்தினுடைய பல பரிணாமங்களிலும் இந்த சமூகத்தினுடைய பல கட்டுமானங்களையும் மீளச் செய்கின்ற வகையிலே இந்த ஆச்சிரமத்தின் மூலமாக முருகப்பெருமான் பல்வேறு வகையான பணிகளை ஆற்றி வருகின்றார். அந்த வகையிலே நான் முதலே குறிப்பிட்டது போன்று ஒரு மலர் வெளியீடு என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒரு நூல் வெளியீடு செய்வதாக இருந்தால் நாம் வடக்கணக்கிலே திட்டமிட்டால் கூட குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நூலை நாம் வெளியிட முடியாதிருக்கின்ற அவலத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமையிலே இந்த ஞானச்சுடரானது எந்த விதமான தங்குதடை இல்லாமல் வெளியிடப்பட்டு வருகின்ற அந்த அற்புதமான நிகழ்வு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஞானச்சுடர் என்பது ஒன்று மக்களுடைய மனங்களில் இருக்கிற அறியாமை அகற்றுவது மாத்திரமல்லாமல் இந்த மக்களிடத்தில் இருக்கின்ற பல விழுமியங்களை மக்களும் இருக்கின்ற நல்ல பழக்கங்களை மக்களுடைய அறிவை தூண்டுகின்ற வகையிலே இந்த ஞானச்சுடர் வெளியீடால் அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய 316வது மலருக்கான மதிப்பீடு செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார் யாழ் மாவட்டத்தினுடைய பதில் நீதிபதி திரு சோபண்ணா தேவராஜா அவர்கள். அவர் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதத்திலே இவ்வாறான மதிப்பீடு செய்து வருகின்றார். அவர் சிரேஷ்ட சட்டத்தரணி, பல்வேறு வகையான சட்ட கடமைகளை செய்கின்றவர், நீதிபதி கடமை ஆற்றுகின்றவர். இவ்வாறான பல கடமைகளை செய்கின்ற வேளையிலும் இந்த மக்களுடைய வாழ்விலே இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி மக்களை மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை செயல்படுத்தி வருகின்ற அந்த செயல் வீரர் இன்றைய நாள் இங்கே வருகின்றதும் முருகப்பெருமானுடைய திருவிழாவை கருதி அந்த 316வது மலருக்கான மதிப்பீடு செய்வதற்கு அவரை அன்புடன் அழைக்கின்றேன். வெளியீட்டுரை இன்று தந்திருக்கிறது. அந்த மலருக்குரிய நன்றி முறையினை வீரவை ஆட்சியாளர் என்று கூறிக்கொண்டு அதற்கு முன்பாக இந்த மலரில் மாதம் சிறப்பு படைகளோடு நண்பர்கள் என்ற ஒரு வகையில் ஆக்கிரமத்தோடு ஈடுபாடான ஒரு சிலரை நாங்கள் நமது வீரர்கள் இங்கே அழைத்து ஆரம்பத்தில் நாங்கள் செய்தோம். ஆனால் இப்போது பேரவையினரே அந்த செயல்பாடை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களை இங்கே அழைத்து அவர்களுக்கு அந்த சிறப்பு என்ற ஒரு உயர்வை ஏற்படுத்தி அந்த மலரை அவர்களுக்கு வழங்குவது வழக்கம். இம்முறையும் ராமராஜருடைய முறையை எடுத்திருக்கிறார்கள். இதில் வந்திருந்தால் இந்த பெயரை ஏற்கனவே மூடு பதியப்படாவிட்டால் அவர்கள் ஒழுங்கி வந்து தயவு செய்து தங்களுக்குரிய மலரை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் இந்த சிறப்பு பிறகு கொள்வதற்குள்ளாக நாங்கள் நிதிகளை பெற்றுக்கொள்வது நோக்கமல்ல. வேறு வேறு இடங்களில் செய்கின்றார்கள் தான் மலரை வெளியிடுகிறார்கள். அந்த மலரின் செலவை இந்த சிறப்பு பிறகு கொள்வதன் மூலம் எல்லாருடைய பேர்களையும் கூப்பிட்டு அந்த நிதியை பெற்றுக்கொள்வதுதான் வழக்கம். இங்கே உள்ள போக்காடு அப்படி அல்ல. நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது இந்த நிதியை கொண்டுதான் நாங்கள் இங்கே ஞாபகத்தில் இல்லாட்டி இங்கே அன்னால பணி நடக்குது, இந்த நிதியின் மூலம் தான் இவர்கள் எதுவும் செய்கிறார்கள். இந்த பெயர்களை போட்டது காரணம் இவ்வளவு பேர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு தான். மற்றவர்களும் அதை உணர வேண்டும். அதை பேர் இருந்தால் இந்த ஆசிரமத்தின் பணிகள் முற்று முழுதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் இந்த நடத்துவர் சன்னதியான் அதோடு சேர்ந்த இவ்வகையான அன்பர்கள் அவர்களின் மூலம் தான் இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற நான் கொடுத்தேன். முற்று முழுதாக சன்னதியான் இவர்களும் வந்து நம்மோடு இணைந்தபடியால் அவர்களை எல்லோரும் அறிய வேண்டும். அவர்களுக்கும் தங்களது நிலை தெரிய வேண்டும். உண்மையில் கூட பெரிய பெரிய உத்தியோகம், அதாவது பெரிய பெரிய உத்தியோகங்கள் பார்த்து அன்பர்கள் இங்கே வந்திருக்கார்கள். இப்போது சீனிவாசன் மேலதி அரசாங்க இருந்தவர், கரவட்டி ஏகியாக இருந்தவர், பல்துறை ஏகியாக இருந்தவர். அந்த காலத்தில் வந்து ஆசிரமங்களுக்கு எங்களோடு இன்னும் கூட வந்தாண்டியாக இருக்கிறேன் மலர் வாங்குவது அவ்வகையான நண்பர்கள். அதே போன்று நான் புவன் கை அவர்கள் இந்த ஆசிரமம் கட்டுவதற்கு அவர் தகவல் நாகரத்னம் ஒரு சோதி நிதி வழங்கி முருகேசாமியார் ஒரு நிதி வழங்கி தான் இந்த ஆசிரமம் ஆரம்பத்தில் இங்கே கட்டுவதற்கு
வழியாக இருந்தது. அவர்கள் சாதனை செய்ததை மகன் இப்போது எங்களோடு ஈடுபட்டு இந்த இடத்திற்கு என்ன விரும்பினாலும் இந்த இடத்துக்கு வந்து பணிகளை செய்கின்றார்கள். அதே போன்றுதான் இங்கே பதவியுடைய பெயர்கள் இருக்கின்றது. பாக்கியனார் பொன்னையா வைத்திருக்கிறார். நான் திருவனாரை இருக்கிறார்கள் சாமியாரோடு போய் அந்த இடத்துக்கு போய் வாங்க. அந்த வகையில் அவர்களும் ஒன்றிணைந்தார்கள். அவங்க அம்மா can't you slowly ஆனால் போன திருவாரூராக சிவகாமி ஸ்ரீனிவாசன் பொன்னையாக இருக்கிறார் காட்டினார். can't you slowly ஆனால் போன திருவாரூராக சிவகாமி ஸ்ரீனிவாசன் பொன்னையாக இருக்கிறார் காட்டினார். ஞானத்துட 115வது வெளியீட்டுரை இன்று தந்திருக்கிறது. அந்த மலருக்குரிய நன்றி உரையினை நமது பேரவை ஆட்சியாளர் என்று கூறிக்கொண்டு அதற்கு முன்பாக இந்த மலரில் மாதம் சிறப்பு படைப்பொருள் அன்பர்கள் என்ற ஒரு வகையில் ஆக்கிரமத்தோடு ஈடுபாடான ஒரு சிலரை நாங்கள் நமது பேரவையினர் இங்கே அழைத்து ஆரம்ப காலத்தில் நாங்கள் செய்தோம். ஆனால் இப்போது பேரவையினரே அந்த செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை இங்கே அழைத்து அவர்களுக்கு அந்த சிறப்பு பொருள் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அந்த மலரை அவர்களுக்கு வழங்குவது வழக்கம். இம்முறையும் ராமதாசருடைய முகவரியை எடுத்திருக்கிறார்கள். இதில் வந்திருந்தால் இந்த பெயரை ஏற்கனவே மூடு பதியப்படாவிட்டால் அவர்கள் ஒழுங்கி வந்து வேலை செய்து தங்களுக்குரிய மலரை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் இந்த சிறப்பு குறை கொள்வதற்குள்ளாக நாங்கள் நிதிகளை பெற்றுக் கொள்வதற்கு நோக்கமல்ல. வேறு வேறு இடங்களில் செய்கின்றார்களா மலரை வெளியிடுகிறார்கள். அந்த மலரின் செலவை இந்த சிறப்பு குறை கொள்வதன் மூலம் எல்லாருடைய பேர்களையும் கூப்பிட்டு அந்த நிதியை பெற்றுக் கொள்வதுதான் வழக்கம். இங்கே உள்ள போக்காடு அப்படி இல்லை. நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது இந்த நிதியை கொண்டுதான் நாங்கள் இங்கே ஞாபகத்திருக்கிறது இல்லாட்டி இங்கே அந்த பணி நடக்குது. இந்த நிதியின் மூலம் தான் இவர்கள் எதுவும் செய்கிறார்கள். இந்த பெயர்களை போட்டது காரணம் இவ்வளவே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு தான். மற்றவர்களும் அதை உணர வேண்டும். அதை கொள்கையோடு இருந்தால் இந்த ஆசிரமத்தின் பணிகள் முற்று முழுதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் இந்த நடத்துவர் சன்னதியான் அதோடு சேர்ந்த இவ்வகையான அன்பர்கள் அவர்களின் மூலம்தான் இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற நான் பொறுத்தல்ல. முற்று முழுதாக சன்னதியான் இவர்களும் நம்மோடு இணைந்தபடியால் அவர்களை எல்லோரும் அறிய வேண்டும். அவர்களுக்கும் தங்களது நிலை தெரிய வேண்டும். உண்மையில் இது கூட பெரிய பெரிய உத்தியோகம் அதாவது பெரிய பெரிய உத்தியோகங்கள் பார்த்து அன்பர்கள் இங்கே வந்திருக்கார்கள். இப்போது சீனிவாசன் மேலதி அரசாங்க நிர்வாக இருந்தவர், கரவட்டி ஏகியாக இருந்தவர், பல்துறை ஏகியாக இருந்தவர். அந்த காலம் வந்து ஆசிரமத்திற்கு எங்களோடு விவகாரம் என்று கூட வந்தாங்க இருக்கிறேன். மலர் மனிதர் அவ்வகையான அன்பர்கள். அதே போன்று நான் புவன் கேள்வி அவர்கள் இந்த ஆசிரமம் கட்டுவதற்கு அவர் தகவல் நாகரத்னம் ஒரு சோதி நிதி வழங்கி விஜயசுவாமியார் ஒரு சோதி நிதி வழங்கி தான் இந்த ஆசிரமம் ஆரம்பத்தில் இங்கே கட்டுவதற்கு பெரும் உதவியாக இருந்தது. அவர்கள் சாதனை செய்ததை மகன் இப்போது எங்களோடு ஈடுபட்டு இந்த இடத்துக்கு என்ன விரும்பினாலும் இந்த இடத்துக்கு வந்து பணிகளை செய்கின்றார்கள். அதே போன்றுதான் இங்கே பதவியுடைய பெயர்கள் இருக்கின்றது. பாக்கியனார் பொன்னையா வைத்திருந்தார்.
நான் சிறுவனாக இருக்கிறாங்க சாமியாரோடு போய் அந்த இடத்துக்கு போய் வரணும். அந்த வகையில் அவர்களும் ஒன்றிணைந்தார்கள். தாம் தெரிந்து கொண்டதை தம்முடைய சந்ததிக்கு இளம் வயதை கொடுத்தார்கள். அவ்வாறு கொடுத்ததனாலே எம் இளம் சந்ததி இளமையிலே பல விடயங்களை கற்று தாம் உரிய பருவத்தை அடைகின்ற பொழுது அதை மேலும் பெருக்கி வளர்த்து சமுதாயத்திற்கு பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்று நவீன யுகத்திலே நாங்கள் பல்வேறு வகையான தொழில்நுட்ப சாதனைகளை அணுகியபடியினால் வாதிக்கின்ற பழக்கம் அறிவிக்கின்ற ஒரு தன்மை வழங்கக்கூடியதாகவும் வேலைக்கு விரிவாக இருக்கிறது. எனவே வாதிப்பது மனதை பல்வேறு வகையான திறன்களை வளர்க்க செய்து அவருடைய எழுத்தாற்றல் சிந்தனையாற்றல் சமுதாயத்தில் நினைக்கின்ற பல விடயங்களை விளக்குவதாக இந்த வாசிப்பு என்பதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாசிப்பு பழக்கம் அறிவிக்கின்ற இந்த விலையை சன்னிதியான ஆசிரமம் மாதத்தோறும் எந்த விதமான பங்குகளை இல்லாமல் இந்த ஞானச்சுடர் என்பதை வெளியிட்டு வருகின்றது. இந்த ஞானச்சுடர் மக்களுடைய அறியாமையை போக்கி அவருடைய அறிவை மேம்படுத்துகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக இந்த ஞானச்சுடர் வெளியிடுகிறது அமைகிறது. இதுவரை 16வது மலராக வெளிவருகின்ற இந்த ஞானச்சுடர் இந்த மண்ணை வாழ்கிற மக்களுக்கு எல்லாம் இயல்பான வாழ கொடுக்கின்ற ஞானத்தின் வெளியே இன்றைய நாள் வெளியிட்ட வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு வகையான பத்திரிகைகள் ஆரம்பித்தன. ஆனால் அவர்கள் பிறந்தவர்களே இந்த நாட்களுக்குள்ளே அவர்கள் பிறந்து இயங்க முடியாமல் நடக்க முடியாமல் தவழ முடியாமல் அவர்கள் மாய்ந்த தன்மை இருக்கின்றனர். ஆனால் இதை 316வது வரை வெளியிட வாய்ப்பு என்பது அது இறைவனுடைய திருவருளாலே சற்று மிகப்பெருமான திருவருளாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பத்திரிகை உயர்வு மக்களுடைய வாழ்க்கை செலவு உயர்வு நூல்களை வாங்க முடியாத நிலைமை இவ்வாறான பல்வேறு வகையான நெருக்கடிகள் இடர்பாடு காணப்படுகின்ற நிலையிலும் முருகப்பெருமான் தன்னுடைய திருவருளாலே இந்த ஞான குரல் என்ற அந்த குரலை மாதந்தோறும் எந்த விதமான மனிதரை இல்லாமல் அவர் ஏற்றி வருகின்ற வாய்ப்பு உருவாகியிருக்கின்றது. அந்த வகையில் இன்று 316வது மலர் வெளியிடப்படுகின்றது. அந்த வகையை மலரை வருகின்ற வாய்ப்பை மிகப்பெருமான் தந்திருக்கின்றார். அந்த மிகப்பெருமானுக்கு நான் நன்றி செலுத்தி அவருடைய பாதங்களை பணிந்து நம்மையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெருமான் அந்த ஞான துறையில் கேட்கின்ற வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நாம் நினைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு இன்றைய 316வது வரலாற்று ஞானத்திற்கான வெளியீட்டுரை எங்கள் பெரிய மதிப்புக்குரிய சர்வதேச பண்பாட்டு உறுப்பினரும் யாழ்ப்பாண கல்வி ஆசிரியமாக